நாளைக்காவது அலப்பற பண்ணாம துணி எடுக்க வருவாளா எப்படி? அதெல்லாம் பொண்ணு தர இருக்கல்ல, சமாளிச்சிருவான். அவனா அதை பொறுப்பா பாத்துட்டு நீ பயப்படாத. இல்ல, அவ சொல்றதுல எந்த தப்பு இல்ல, சரிதான். அவ கோபமும் சரிதான். அத காரணம் காட்டி நாளைக்கு ஏன் பயப்படுற? பயமா இருக்கு. இந்த திருப்பு மட்டும் கல்யாணம் நின்ற கூடாது. இந்த திருப்பு கல்யாணம் நிக்காதுல்ல. பாரு தேன்மொழி, நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். கல்யாணம் நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறது உறுதி. பயமா இருக்குதே. நீங்க வேற அந்த விக்ரம வீட்ல வச்சு அடிச்சிருக்கீங்க. அவன் வேற கங்கணம் கட்டிட்டு இருப்பான். அவனால என்ன எதுவும் பண்ண முடியாது, பயப்படாத. அதான் சொல்றல, இந்த திருப்பி நம்ம கல்யாண ஏற்பாடு நடந்ததுதான். இனி நானும் பொறுத்து போக மாட்டேன். இனியும் கல்யாணம் தள்ளி போனா நானே தாங்கிக்கிட மாட்டேன். பயமா இருக்கு சார். நான் இருக்கல, ஏன் பயப்படுற? என்னமோ தெரியல, என் மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குது. நீங்க கட்டுற தாலி என் கழுத்துல ஏற வரைக்கும் எனக்கு பக்கன்னு தான் இருக்க போகுது. அத சொல்றேன், இந்த திருப்பி என்ன ஆனாலும் சரி, உன் கழுத்துல தாலி கட்ட போறது உறுதி. நமக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்ல? முடிஞ்சிரும் தேன்மொழி, நீ பயப்படாத. பயமா இருக்கு சார். நீ இப்படி பயந்தா எனக்கு எப்படி இருக்கும்? என்னமோ தெரியல, ரொம்ப பயமா இருக்குது. நான் இருக்கல, தைரியமா இரு, சந்தோஷமா இரு. எனக்கு இவ்வளவு தடையும் தாண்டி கல்யாணம் நடக்க போகுது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு தெரியல, ஏன் என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் காத்திருந்து இப்பதான் கல்யாணம் பண்ண போறோம், ஆனா எனக்கு சந்தோஷமே இல்ல. அதுக்கு பதிலா பயமா தான் இருக்குது. பயப்படாத, நான் இருக்கல. இந்த தடவை நம்ம கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் தாங்கிக்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதடி, என்னால தாங்கிக்க முடியல. சார், செடி போல முளைக்குது, ரெண்டும் இங்க காதல் செய்யும் நேரம். வெட்ட வெளி புட்டலில மழை வந்தா இனி கொட்ட பூச்சி கொடையாக மாறிடும். தட்டாம்பூச்சி வண்டியில சீர் வந்தா இங்க பட்டாம்பூச்சி வண்டியில ஊர் வரும். பயப்படாத, நான் இருக்கல. சரி, கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்க. கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும்ல? சரி. அல்லாம போ தேன்மொழி. கிஷோர், அம்மா, ஏய்யா ஒரு மாதிரியா இருக்க? பயமா இருக்குமா? ஏய்யா? அவளு ரொம்ப பயப்படுறா, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. யார் சொன்னா நடக்காதுன்னு? அதெல்லாம் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இங்க பாரு, நான் தடப்படலாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒருவேளை அது தடப்பட்டுச்சுன்னு வச்சுக்க, உன்னை உண்மையா நேசிக்கிற 4 பேர் முன்னாடி வச்சு உனக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். உன்னை தேன்மொழி கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். இந்த அன்னைக்கு உசுரோடு இருக்கும் போதே உனக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் நடக்கும். போ, நிம்மதியா இரு, போ. சரிங்கம்மா. எனக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும். மீனா, நான் சொல்ற ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க? அதெல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கீங்க, நாங்க பண்ணாம இருப்போமா? நாம பண்றது கடுகளவும் வெளியில கசையாது. யாருக்குமே தெரியாது. நீங்க பயப்படவே வேண்டாம். இவளகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அது நடக்காம இருக்குமா மாமியாரே? கிஷோர் ரொம்ப பயப்படுறான், அவனுக்கு ஏதோ மன உளைச்சல் இருக்குது. வேற ஒண்ணு இல்ல, இந்த திருப்பு நின்னுச்சுன்னா அவமானம் தானே, அதான் பயப்படுறானோ என்னமோ. எக்காத்த கொண்டு இந்த திருப்ப கல்யாணம் நிக்க கூடாது. ஒரு வேலை நின்னுச்சுன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஞாபகத்துல இருக்கட்டும், மறந்துடாதீங்க. நம்ம ஒரு காரியத்துக்கு பிளான போட்டு அது என்னைக்கு முடியாம இருந்திருக்கு மாமியாரே. எதுக்கு நீங்களும் பயந்துட்டு இருக்கீங்க? இல்ல, அவனே உடைஞ்சு போயிட்டானே, அதான். நாங்க எதுக்கு இருக்கோம், அவனுக்கு கல்யாணம் நடக்கும். சரி, நாளைக்கு காலையில துணி எடுக்க போனோம், போய் படுங்க போங்க. சரிங்க. இங்கதான் இருக்கியா? என்ன பார்த்து திரும்பிட்டா? நீ தனியா இருக்கேன்னு உன்னை பார்க்க வந்தா? என்னாச்சு இவளுக்கு? சொல்லுங்க. ஹே, நீ சும்மாலாம் சிரிக்க வேண்டாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லங்க, நான் ஜாலியா தான் இருக்கேன். எனக்கு தெரியாது, நீ உண்மையா சிரிக்கிறதுக்கும் போலியா சிரிக்கிறதுக்கும் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சிரிக்கிற, அப்படிதானே? என்னாச்சுடி? ஒண்ணு இல்ல, சும்மா தான் தூக்கம் வரல, அதான் நின்னுட்டு இருந்தேன். கெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் இப்படியே வச்சிருக்கான்னு பாக்குறியா?
வாழ்க்கை கொடுப்பான் சந்தோஷமா வாழலான்னு வந்துட்டு இப்படி காத்திருக்க வச்சுட்டானு எனக்கு கோத்துல இருக்கியா? என்ன பேச்சு பேசுறீங்க? இப்பெல்லாம் பேசாதீங்க. நான் இப்பவும் உங்க கூட தானே இருக்கேன். புரியுது, உன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. அதனாலதான் எனக்கு உன்கிட்ட விளையாட கூட மனசு இல்லாம போயிட்டு இருக்கு. முடியல, உன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. என்னங்க சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நம்பி தானே வந்திருப்ப. இப்படி கொண்டு வச்சுட்டானேன்னு வருத்தமா இருக்கா? என்னங்க இப்படி பேசுறீங்க? போங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மனசு கஷ்டமா இருந்தா உங்க தோல் சாஞ்சுக்கிடுதேன். இதுக்கு மேல என்ன உரிமை வேணும்? எனக்கு இப்ப இந்த உரிமையே போதும். நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் தான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லல. புரிஞ்சுக்காம தான் இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்களா? நான் எங்க உன்னை பாத்துட்டு இருக்கேன். உன்னை கூட்டு வந்தேன், இந்த வேலைன்னு ஒரு வாரம் வெளியில போயிட்டேன். நேத்தான் வந்தேன், நீ பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்க. கஷ்டமா இருக்கு. சும்மா இருங்க. இப்ப எங்க வீட்டுல இருந்தா மட்டும் நான் என்ன ஜோடியாவா இருந்திருப்பேன்? எங்கேயாவது உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன். அங்க இருந்தா இந்த பாரு, எல்லாம் நல்லபடியா முடிட்டோம். சீக்கிரமா உன் கழுத்தை தாலி கட்டிடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. உன் கழுத்தை தாலி கட்டுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இனி எந்த கொம்பனாலும் தடுக்கவும் முடியாது. ஆனா என் பொண்ணு கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். அப்படி நான் பண்ணுனா அது பாவமாயிரும். அந்த பாவத்தை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். ஏங்க அவ்வளவு பாசமா உங்களுக்கு அவர் மேல? ஆமா, அது மட்டும் இல்ல, அனாதையா இருந்த எனக்கு இவ்வளவு சொந்தங்களையும் கொடுத்து தன் புள்ளையா தத்து எடுத்திருக்காங்க. என்னைய அவங்க புள்ள மூத்தவன் இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணா அது நான் அவங்களுக்கு செய்யற துரோகமாயிராது. ஆமாங்க, நான் இப்ப அதை பத்தி நினைக்கவே இல்ல. நான் இங்க பாதுகாப்பா தான் இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? நீ புரிஞ்சுக்கவேன்னு நினைக்கிறேன். நான் தனிக்காட்டு ராஜாவா இருக்கும் போது உன்னை நான் பாக்கல. அப்போ பார்த்திருந்தா பார்த்த உடனே கழுத்தை தாலி கட்டியிருப்பேன். ஆனா இப்ப என்னால முடியலையே. அட மக்கே, நான் இப்ப இந்த கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினா? அப்படி இல்ல, அது உனக்கு பாதுகாப்பு மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். பாரு, எல்லாம் சரியாயிரும். நான் சீக்கிரமா உன் கழுத்தை தாலி கட்டிடுவேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் சோகமா இருந்தா இப்படி உங்க தோல் சாயணும், அது போதும் எனக்கு. நங்கமெங்கெங்கு உயிராகி நீ வாழும் வரை நானும் வாழேனும். என் உரிமை நீதானா, என் உரிமை நீதானா, தாலாட்டும் காற்றேவா. நிம்மதியா படுத்து தூங்கு, நான் இருக்கேன். உனக்கு பாதுகாப்பா, உனக்கு துணையா நான் இருக்கேன். நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன். ஏன்? நான் இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். இதாவது பயந்துட்டே என்ன? இல்லையே. இன்னைக்கு ஆதிராக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடந்துன்னு பயப்படுறியா? அப்படி நடக்க முன்னாடி அவன் பணத்தரையில கிடக்கும், புரியுதா? இங்க பாருங்க, இதுக்குதான் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பாரு, அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். இல்ல, பையன் வந்துட்டுல உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நாங்க விட்டுட்டோம்ல. நாங்க சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தைரியமா இரு, இனி அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. என்ன நம்புறல நீ? அதான் சொல்றேனே, நம்பிட்டு இருக்க போய் தானே விடாம வச்சிருக்கேன். நான் தூங்க போறேன், இப்படியே நில்லுங்க. சரி, தூங்க. விக்ரம், உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். அன்னைக்கிலே உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது. ஒரு பொடி பையில விட்டு என்ன அடிக்க விட்டுட்டல நீ. நான் செத்தால் அந்த வலியோ வேதனை போகாதுடா. ஏய் பொண்ணு தர, இது வரைக்கும் உன்னை எதிரியா பார்த்தேன். இன்னையிலிருந்து உன்னை ஒழிச்சு கட்டுறதை மட்டும் நான் என் வேலையாவே நான் வைக்க போறேன். அவளை கெட்டுக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்க. உன்னை கொன்னு அவளை காலத்துக்கு எக்காலு மாட்டு கீழே வச்சு மிதிக்கல, அவ கூட சந்தோஷமா வாழ நினைச்சல, அவ போடுற சித்திரவதைய மட்டும் பாரு. முடிச்சு காட்டுவாண்டா இந்த விக்ரமே. கிட்ட மாட்ட ஒரு சண்டைக்கு பையில வச்சு நடிக்க வச்சுட்டா மறக்காது. என் வேலையை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அன்னைக்கிலே இன்னிலிருந்து உன் வீட்டுல இருக்க சில்லுவண்டு கூட தூங்க முடியாது. அப்படி பண்ற. ஏய், நீங்க இருக்கீங்க வந்தீங்க, இப்படி எவ்வளவு நேரம் குடிச்சுட்டே இருப்ப? அன்னைக்கிளி கடுப்பத்தை அழிக்கிற வரைக்கும் பா முடியலப்பா. என்னால முடியலப்பா. ஒரு பொடி பைய என்ன அடிச்சுட்டான்ப்பா. நீ இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா அன்னைக்கிளி குடும்பத்தை அழிக்க முடியுமா? நீ குடிச்சுங்க நாசமா போற. அங்க கூத்தும் கும்மாளம் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம், கிஷோருக்கு கல்யாணமா? தெரியும்பா தெரியும். எப்படி கல்யாணம் நடக்குன்னு பாருங்க. அங்க கல்யாணம் நடக்காது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா. பார், இனி அன்னைக்கிளி வீட்டுல ஒரு கல்யாண காட்சி கூட நடக்க கூடாது. அது மட்டும் இல்ல,
அந்த அன்னைக்கிளி என் கால விழுந்து கெஞ்சணும். அதோட நீ பட்ட மாட்ட, என் காலடியே தஞ்சனவா இருக்கணும். கூடி சீக்கிரத்துல நடக்கும். அப்பா, எனக்கு உங்க பதவி வாங்கி கொடுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கிஷோர் இருக்கிற பதவியை என்கிட்ட பறிச்சுட்டான். என்னடா சொல்ற? என்கிட்ட இருந்து என் பதவியை பறிச்சு அந்த விக்கிக்கு கூட போஸ்டிங்கா கொடுத்துட்டான்ப்பா. இதுக்கு மேல அவனுக்கு கீழே என்னால வேலை பார்க்க முடியாது. என்ன கான்ஸ்டபிளுக்கு கீழே போட்டுருவானுங்க. நாளைக்கு எம்பி சீட்டுக்கான எல்லா ஏற்பாடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலே சொன்னேன், வந்துரு நீ தான் கேட்க மாட்டேன்னா. சரி, நீ அரசியல் இருக்கனால நான் இதுல இருந்தா உதவுன்னு பார்த்தேன். கூடி சீக்கிரத்துல நான் பதவி வகிக்கணும். அதுவும் இதே தொகுதியில ஆட்டி படைக்கணும்பா. என் காலில் கிடக்க சூவை அந்த பொண்ணுத்துல கையால எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுக்கணும். கொடுப்பா, கட்டாயமா கொடுக்க வைப்ப. நீ குடிச்சதெல்லாம் போதும், வீட்டை பார்க்கவா? வீடு, அது ஒரு வீடு. இவனோட பாருங்க, காதலியோட வீட்டுல கூத்தும் கும்மாளமா இருக்கானுவ. ஒத்த புள்ளனா எப்படி இருக்கேன் பாருங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணு கொடுத்தானா என்ன? டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. முடியாதுப்பா, அவங்க வாழ்ற வாழ்க்கையவே பாருங்க. என்னால அதை சீர்திருக்கவே முடியல. அவனுக்கு எப்படி வாழ்றானுங்க தெரியுமா? மனசுக்கு பிடிச்சா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தானே சந்தோஷமா இருந்தாங்க. இனி அந்த வீட்டுல நடத்ததெல்லாம் பாரு. அன்னைக்கிளி நிம்மதியாவே இருக்க கூடாது. அன்னைக்கிளி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கணும். அந்த வீட்டு பொம்பளைங்க ஏண்டா இந்த வீட்டுல இருந்து வாக்கப்பட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வீட்டுல நடக்கணும். இவனுக்கு நமக்கு வேண்டவே வேண்டான்னு ஓடுற அளவுக்கு பண்ணணும். அந்த அளவுக்கு நான் கொடுக்குற டார்ச்சர் இருக்கணும்ப்பா. ஓ இஷ்டத்துக்கு பண்ணுடா. உனக்கு தானே நான் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நீ பெத்த சீம புத்திரன் அவனும் அதே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா? நாம அவன்கிட்ட இருந்து பறிச்ச வேலைய மொட்டி முதலுமா திரும்ப வாங்கி வச்சிருக்கான். என்னடா சொல்ற? நீங்க பறிச்ச வேலைய அந்த பொண்ணு தர வாங்கி கொடுத்துட்டா. அழிக்கும் போது அவனை தப்பி தவறி பொழைக்க விட்டுட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. இப்ப மாதிரி உண்மை சொல்லுங்க, யார் அவன்? அன்னைக்கு பொழைச்சு போட்டு விட்டு தப்பா போச்சு. இப்போ உங்க புள்ள என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மதன் இருக்க கூடாதுடா. என்னை எதிர்த்துட்டு போனவன் போஸ்டிங்ல எல்லாம் இருக்கவே கூடாது. முடியாது. அவன் கமாண்டருக்கும் மேல போயிட்டான். என்னடா சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு போஸ்டிங் எங்க இல்ல, மிலிட்டரியில. அந்த பொண்ணு பத்தி தெரியாது. அவன் புத்திசாலிப்பா. இங்க இருந்தா நம்ம ஏதாவது பண்ணிருவோன்னு நாம கையே வைக்க முடியாத இடத்துல கொண்டு வச்சுட்டான். நாம வந்து தட்டி படிக்காம இருந்தா கூட இங்கதான் ஏதாவது ஸ்பெஷலிஸ்டா இருந்திருப்பா. இப்போ டெல்லியில கமாண்டரா இருக்கான். போராளமன்றத்துக்கு போயிட்டான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, கை வைக்க முடியாத இடத்துக்கு போயிட்டான். அன்னைக்கு குடும்பத்தை தரமட்டமாக்கு என்ன வேணாலும் பண்ணு. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னை எதிர்த்துட்டு நான் அப்பா இல்லைன்னு தலைமொழிக்கிட்டு போனானே உன் அண்ணன், அவன் இதுக்கப்புறம் உசுரோட இருக்க கூடாது. என்னை எதிர்த்தும் ஒருத்த உசுரோட இருந்தாமன்னா அது எனக்கு அவமானம். இனி அவன் வீட்டுல அழுகையும் கூப்பாடு தாண்டா கேட்கணும். அதான் ஒரு செல்ல மகனை பெத்து வச்சிருக்கானே, அவனை தூக்கு. அதுக்கப்புறம் அவன் எப்படி பாராளுமன்ற போறான்னு நான் பாக்குறேன். அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதை அலசி ஆரஞ்சி அவன் காதுல போடு. இப்படி குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் போட்டு குழப்பி எடு. அந்த வீடு குழப்பத்துல மூழ்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு அவமானப்பட்டு சாகணும். அடிச்சுக்கிட்டு சாகணும்டா. அந்த வீட்டுல நிம்மதிங்கிறதுக்கு இடமே இருக்க கூடாது. கல்யாணமா நடத்துறா கல்யாணம். இந்த வீட்டுல ஒருத்தரும் சந்தோஷமா இருக்க கூடாது. நான் பண்றதெல்லாம் பண்றேன். ஆனா என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிடுதேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட பதவியை எனக்கு வாங்கி கொடுங்க. இப்பமே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஹிருடி அன்னைக்கிலே உன் குடும்பத்தை அழிக்க வந்துகிட்டே இருக்க. இவ எதுக்கு பொண்ணு தெரிய புள்ளையா எடுத்தா? இந்த விக்கி எதுக்கு புள்ளையா எடுத்தா? எதுக்கா இருக்கோ தெரியுமா? இவ்வளவுதானே. தெரிஞ்சு எடுத்தாளா தெரியாம எடுத்தாளா? இல்ல எல்லாருக்குள்ளயும் எல்லா உண்மையும் தெரியுமா? என்ன ஒரே குழப்பத்தை மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுல எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதான் தெரியுத. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க? என்ன பண்ண? நாம தான் இருக்கோமே, நம்மள மீது என்ன நடந்துற போதே? அவன் வேலையை ரிசீவ் பண்ணிட்டான், தெரியும்ல? வேலையை ரிசீவ் பண்ணிட்டானா? எதுக்கு? அந்த போஸ்டிங்ல இருக்க போய் தானே ஆட்டம் போட்டான். அதான் அந்த போஸ்டிங் போயிட்டு நேத்து வந்துட்டான். ஆனா இப்ப அதோட மேலான போஸ்டிங் போயிருவான். இதை வச்சு நீ சொல்லிட்டு இருக்க? அவன் அதோட ஓவருள்ள ஒரு போஸ்டிங்க்கு தான் போறான். அப்படின்னா அவங்க அப்பாக்குள்ளதான் வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த எல்லைக்கும் போவான். நீ ஏதோ யோசித்து வச்சிருக்க, அதை என்கிட்ட சொல்ல நினைக்கிற. என்ன? நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும், புரியுதா? அப்படின்னாதான் நம்ம வீட்டுல எல்லாரும் நிம்மதியா கௌரவமா மரியாதையா வாழ முடியும். நீ என்ன சொன்னாலும் செய்றேன். நான் சொல்றதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு வா, போதும். சரி. பயத்தை வீட்டுல காட்டவே கூடாது. தைரியமா இருக்கிற மாதிரி, இப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருங்க. தைரியமா தான் இருக்க. ஆனாலும் நேற்று நடந்த சம்பவம், அதனாலதான் எல்லாம் பயப்படுறாங்க. அதை நான் பாத்துக்கிட்டேன்.
அதுக்கெல்லாம் எப்படி தீர்வு கட்டணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதை மட்டும் நீ முடிச்சா போதும். நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிரு, புரியுதா? அதெல்லாம் நான் பக்கா முடிச்சிருவேன். இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சரி சரி, நீ போ. நீ கொஞ்ச நேரம் தூங்க. தூக்கமா? ஏன் கண்லையா? இல்ல, எனக்கு தூக்கம் வராது. நீ போ. சரி. ஏய் பொறுத்துற, காலையில 4 மணி ஆகுது, இன்னும் நீ தூங்காம இருக்க? எங்க கிளம்பிட்ட? குமாரப்பா வயலுக்கு மருந்து எடுத்துட்டு சொன்னாவ, அதான் போறேன். மருந்து எடுத்துட்டு போறியா? 4 மணிக்கா? ஆமா, வாழைக்கு மருந்து அடிக்கணுமா, எடுத்துட்டு சொன்னாங்க, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். நீ போக வேண்டாம், நான் போறேன். ஆஹா, உனக்கு தெரியாது, அது கரண்ட் கண்டு போட்டு வச்சிருப்பாங்க, அது எங்க போட்டு வச்சிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நீ போக வேண்டாம், சொன்னா கேளு. ஏன்டா குமாரப்பா பாவம் ஒத்தையில மருந்து அடிச்சிட மாட்டாங்க, நான் கூட மேடம் அடிச்சவனா காலையில 7 மணிக்கெல்லாம் அடிச்சு முடிச்சிருவோம். எனக்கும் வயக்காட்டு வேலை தெரியும், நான் போய்க்கிட்டுதான், நீ வீட்டுல இரு. டேய், நீ காலையில டியூட்டிக்கு போகணும், சும்மா கடை, நான் போயிட்டு வரேன். நான் பாத்துக்கிட்டே, நீ சும்மா இரு. டேய், நீ இப்பதான் சொல்லிட்டு சும்மா கடை, நான் போயிட்டு வரேன். டேய், நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். குமாரப்பா பாவம்டா. என் பேச்சுக்கு நீ கீழ்படியவே இல்ல. நீ இரு, நானும் வரேன். வேண்டாம் சொன்னா கேளு. ஒத்தையில போன அதுக்கப்புறம் தான் இருக்கு. உசே நீதான்டா. இது வந்துட்டேன். இல்ல, நான் தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன். சேட்ட, நான் எல்லாரும் கூடயும் கட்டி. அச்சச்சோ. சரி, போய் தூங்கு. நேரம் என்ன ஆகுது? போ, காலை ட்ரெஸ் எடுக்க போகணும்ல. முடியாது முடியாது